எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? இன்றைக்கு நம்ம என்ன வார்த்தை பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க முதன்மையான இடத்தை உலகத்துல தேடக்கூடாது. இன்னைக்கு அநேக பிள்ளைகள் ஊழியத்திலையும் சரி, எந்த காரியத்துல நான் முதலா வரணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ள வரக்கூடாது. கர்த்தர் உங்களை கொண்டு வர்றதுக்கு நீங்க உங்களை விட்டு கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கணும். இன்னைக்கு காலையில கூட நான் இந்த மத்தேயுக்கு பாருங்க எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரத்தை நான் படிச்சுட்டு வந்தேன். அப்போ ஆண்டவர் என் கூட பேசுற அந்த சத்தத்தை என்னால உணர முடிஞ்சது. நீ ஏன் முதலாவது இடத்தை தேடி ஓடுற? ஏன் முதலாவது இடத்தை போய் பாக்குற? நான் உன் கூட இருந்த எல்லாமே பெஸ்ட் தான். நீ மற்ற இடத்துக்கு நீ ஓடாத, மற்றவனை பிரியப்படுத்தாத, மற்றவனுக்காக என்னை விட்டு நீ போயிடாத. அந்த வார்த்தை எனக்கு அந்த 23 நீங்க ஃபுல்லா படிச்சு பாருங்க. அவர் பரிசேயர் சதுசேயர் யூதர்களுக்கு அங்க சொல்றாரு. ஆனா அப்படின்னு அவங்க மூர்க்க வெறி கொள்றாங்க. ஆனா அவர் சத்தியத்தை அப்படியே சொல்றாரு. ஏன்னா நீங்க நல்லா கவனிங்க, இன்னைக்கு மத்தேயு 23:6 சொல்லுது, விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும் யாரு? இன்னைக்கு இந்த பரிசேயர் சதுசேயர் இந்த யூதர்களை குறித்து அங்க சொல்றாரு. இன்னைக்கு நீங்க தேவனுடைய பிள்ளைகள், விசேஷித்த வரங்கள், விசேஷித்த அபிஷேகங்கள், தாளந்துகள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு அதை பயன்படுத்த முடியாதபடி நீங்க அந்த நேரத்துக்காக காத்திருக்கலாம். ஆனா இந்த நேரத்துலதான் நாம கவனிக்கணும், நம்ம முதன்மையான இடத்தை தேடி நாம போக கூடாது. கர்த்தர் உங்களை கொண்டு வந்த ஒரு ஸ்டேஜ்லயோ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அவர் குறித்து வைத்திருக்கிற இடத்துல உங்களை நிக்க வைக்கும் வரையும் நீங்க அவரோட உறவுல இருக்கணும். நாம என்ன பண்ணிடுறோம்னா, நல்லா கவனிங்க, நம்ம ஆண்டவருக்காகத்தான் செய்யறோம், கர்த்தருக்காகத்தான் நம்ம பயன்படணும்னு நினைச்சு கர்த்தர் சொல்லாதத, அவர் விரும்பாததை நம்ம செய்துறோம். நல்லா கவனிங்க, இன்னைக்கு அதைத்தாங்க சொல்றாரு, அப்பா நீ முதன்மையான இடத்தை தேடாத. இந்த உலகத்துல நீ முதன்மையான இடம் எதை தேடினாலும் அது உனக்கு நிலையானது அல்ல. அது ஒரு நாள் கைவிட்டு போயிரும். ஆனா நீ என்ன தேடினா நீதான் இந்த உலகத்துல டாப் ஒண்ணு. எத்தனை பேருக்கு புரியுது? அதான் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. மத்தேயு 23:8 சொல்லுது, நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராய் இருக்கிறார், நீங்க எல்லாரும் சகோதரமாய் இருக்கிறீர்கள். அப்படின்னா அவர் சொன்ன அர்த்தம் இன்னைக்கு வேற வேற கான்செப்ட்ல ஓடுது இது. ஆனா அவர் சொன்ன உண்மையான அர்த்தத்தை, அதான் நல்லா கவனிங்க, வசனத்தை ஒவ்வொருத்தர் படிக்கும் பொழுது ஒவ்வொரு வெளிச்சம் கிடைக்கும். ஆனா நம்ம ஒவ்வொரு வெளிச்சத்தை வச்சு இதுதான் சத்தியம் என்ற எண்ணத்துக்கு நீங்க வந்துடக்கூடாது. அவர் சொல்றாரு, நீங்க முதன்மையா இருக்க கூடாதுன்றதுக்காக உங்களை எல்லாரும் ஈக்குவலா பாருங்க, கிறிஸ்து தான் உங்களுக்குள்ள தலை. ஏன்னா இன்னைக்கு யாரா இருந்தாலும் அவர் தான் நமக்கு தலையா இருக்கிறார், மனவாட்டியாகிய சபைக்கு. ஆனா சில பேர் இன்னைக்கு சகோதரன், அது போல இன்னைக்கு பாருங்க வேற வேற கேட்டகரியில எல்லாம் போற சபைகள் இருக்கு. அது அவங்க புரியாதால அப்படி செய்யறாங்க. இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்னன்னா, நாம எல்லாரும் ஒரே சமம், கிறிஸ்து தான் நமக்கு தலை. சில பேர் இன்னைக்கு பாருங்க ரெவரண்ட், டாக்டர், பிஷப்பு, அது போல இன்னைக்கு பணம் இருந்தா எப்படி வேணாலும் பட்டம் வாங்கிற நிலைமைக்கு வந்துருது. ஆனா பட்டம் வாங்குறது முக்கியம் இல்ல, அதுக்கு நம்ம தகுதியா இருக்கிறோமா? நாம தேடி போய் பட்டம் வாங்கும் பொழுது அது நமக்கு கௌரவத்தை தராது. இன்னைக்கு எனக்கு தெரியும், அநேக ஊழியர்கள் அப்படி வாங்கி அவமானப்படுத்தப்பட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க, தரிசனத்தை இழந்தவங்க இருக்கிறாங்க, அழைப்பை இழந்தவங்க இருக்கிறாங்க. ஏன்? ஒரு சின்ன ஒரு உலகத்துல ஒரு பட்டத்துக்காக. அம்மா, பட்டத்தை விட உனக்கு கொடுத்த ஆத்துமாக்கள் ரொம்ப முக்கியம். பட்டத்தை விட உன் மேல அவர் வச்சிருக்கிற அபிஷேகம் ரொம்ப முக்கியம். பட்டத்தை விட உன் மேல அவர் வச்சிருக்கிற கிருபை, வரங்கள், தாளந்துகள் ரொம்ப முக்கியம். ஆனா நம்ம பாருங்க, அவ்வளவு கர்த்தர் கொடுத்தோம், நம்ம போய் பணத்துக்காக உலகத்துல மற்றவங்க செய்யறாங்கன்னு சொல்லி நாமளும் செய்து முதன்மையான இடத்தை விரும்புறோம். அப்படி போகாதீங்க தயவு செய்து. இது வரைக்கும் அழைப்பு உங்களை கர்த்தர் அனுமதிச்சா போங்க. அழைப்பு இல்ல, அந்த ஊழியக்காரர் என்ன கூப்பிடுறாரு, இந்த பாஸ்டர் என்ன கூப்பிடுறாரு, அங்க இங்கேயும் ஓடாதீங்க. இன்னைக்கு நிறைய சபைகள்ல முதன்மையான இடம் என்னன்னா, சொந்த காலிங்க விட்டுறது, சொந்த அழைப்பை விட்டுறது. 6 நாள் மற்ற அழைப்புகளை பிஸி, ரொம்ப பிஸி. 7வது நாள் வந்தா கர்த்தர் எப்படி பேசுவாரு? அவர்கிட்ட நம்ம போறதுக்குன்னு நமக்கு ப்ரிப்பரேஷன் இருக்கு. நீங்க தான் உங்க சபையை குறித்து கணக்கு கொடுக்கணும். நீங்க சேர்த்து வைக்கிற பட்டமோ பொருளோ படிப்போ அங்க போகாது. பைபிள் காலேஜ் படிக்கிறீங்க, நல்லது. ஆனா எதை செய்தாலும் தேவ சித்தத்தோட செய்யறது அதை விட நல்லது. நான் இன்னைக்கும் உங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுவேன், கர்த்தர் உங்களோட இருந்தா வேதத்தினுடைய வெளிச்சத்தை அவர் வாரி வழங்குவார். பைபிள் காலேஜ் படிச்சா கூட உங்களுக்கு அந்த ஞானம் கிடைக்காது. ஏன்னா அவங்க ஒரு குறிப்பிட்டதான் சொல்லி கொடுப்பாங்க. ஆவியானவர் அவங்களுக்கு தெரியாததை உங்களுக்கு சொல்லி கொடுப்பார். அதான் பிரசங்கில 12ல படிக்கிறோம், அதிக புஸ்தகங்களை உண்டு பண்றதுக்கு எனக்கு என்ன இல்ல, முடிவில்லை. ஏன்னா அதிக படிப்பு உடலுக்கு இழைப்பு.
ஆவியானவர் எங்க இருக்கிறார்? அவர் வேதத்தின் ஆழத்தை சொல்லி கொடுப்பாரு. சத்தியத்தை பேசும் பொழுது ஜனங்கள், அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாம் நடக்கும், விடுவிக்கப்படுவாங்க. இன்னைக்கு நம்ம முதன்மையானது தேடி ஓடுறோம். ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா முதன்மையானது, ஒரு மீட்டிங்ல போனா முதல்ல, ஒரு எங்க போனாலும் கடைசியில போய் உட்காருங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களா கூட இருக்கட்டும். ஆரம்ப நாட்களை நானும் இந்த தவறு செய்திருக்கிறேன். ஆரம்ப நாட்களை நம்மளுக்கு அறியாத டைம்ல. ஆனா இப்ப அதை நான் வெறுக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஏன் அப்படி ஓடணும்? எதுக்கு? கர்த்தர் உன் கூட இருந்தா நீ கடைசியா இருந்து அழைக்கப்பட்டு வந்தாலும் கர்த்தர் முன்னாடி கொண்டு வந்துருவார். அதான் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர், முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும். உங்க நேரம் வருவரை காத்துருங்க. இந்த மத்தேயு 23 படிங்க. வெளியில வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையா இருக்காதீங்க. ஏன்னா அந்த இடத்துல அவர் அநேக காரியத்தை சொல்லும் பொழுது பாருங்க, அவர் அழகா சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, நல்லா கவனிங்க பாருங்க. மத்தேயு 23, 27, 28, மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பா இருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். அப்படியே நீங்கள் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். இது எல்லாருக்கும் தான் போதிக்கிற எனக்கு தான் சேர்த்து சொல்றாரு. இந்த வீடியோல வர்றது முக்கியம் கிடையாது, உங்களுக்கு சத்தியத்தை சொல்றது முக்கியம் கிடையாது. அந்தரங்கத்துல நான் கர்த்தரோட நடக்க வேண்டியது முக்கியம். சோறு வரத்தான் செய்யும், பலவீனம் வரத்தான் செய்யும். ஆனாலும் அழைத்தவரை பார்த்து ஓடுங்க, அவரை முன்னாடி வைங்க, கிறிஸ்துவ முன்னாடி வைங்க. கொலைசியர் 3:1 சொல்லுது, பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை தேடுங்கள். அல்லேலூயா. அதனால நீங்க அவரை முன்னாடி வச்சு, உங்க வாழ்க்கையில அவரை முன்னாடி வச்சு போகும் பொழுது கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்கிறவர். இதுவரைக்கும் நீங்க செய்திருக்கலாம் சில தவறுகள், இதுவரைக்கும் கர்த்தரை விட்டு தூரமா போயிருக்கலாம். இனிமேல் கர்த்தரை விட்டு போகாதபடி கர்த்தரோட நடங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். God bless you.